கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்கும்படியாக ஒரு வேத பகுதியை நமக்கு முன்பதாக தேவன் இந்த நாளில் பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய தியான பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய வழிநடத்துதல் நம்மில் காணப்படும்படியாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய மேலான வழிநடத்துதலுக்காக நாம் சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் உடைய வேதத்தின் பகுதியை நாங்கள் இந்த நாளில் தியானிப்பதற்கு எங்கள் அன்பின் தெய்வம் பரிசுத்த ஆவியினுடைய துணையை தந்தருளும்படியாகவும், எங்களுடைய மனக்கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும்படியாகவும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உங்களுடைய கரத்தில் எடுத்து உபயோகிக்க உங்களுடைய திரு பாதைகளில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்கள் தாங்கள் புறப்பட்ட 2வது மாதத்தில் 15ஆம் தேதியிலே அவர்கள் ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவிலே சீன் வனாந்திரத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த வனாந்திரத்தில் பெருத்த குழப்பம், சப்தம், புரட்சி, ஆரோனுக்கும் மோசேயுக்கும் விரோதமாக இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்தி முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் இந்த முறுமுறுத்தலின் அனுபவத்தை அவைகள் சொல்லுகின்றன. இந்த 2 பகுதிகளிலும் அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது தேவன் அவர்கள் கேட்ட விண்ணப்பத்தை அவர்களுக்கு அளித்தார். இந்த 2 பகுதிகளிலும் வேறுபட்ட சூழலில் தேவன் அவர்களை சந்திக்கின்றார். இந்த 2 அனுபவங்களும் ஒரே நோக்கத்திற்காக அமைந்திருந்த போதிலும் இரு வேறுபட்ட இடங்களில் இரு வேறுபட்ட சூழல்கள் அவைகள் அமைய பெற்றிருந்ததினால் அதனுடைய தாக்கம் வேறுவாக இருந்தது. In Exodus 16, Israel is only just beginning their wandering. அவர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரத்தின் அனுபவம். என்னாகமத்தின் புத்தகம் 11வது அனுபவத்தில் பல வருடங்கள் கழித்து தேவனை அவர்கள் என்ன நிலையில் அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அவர்கள் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் அதே பாவத்தை, அதே முறுமுறுப்பை செய்தார்கள். என்ற போதிலும் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த இஸ்ரவேலர்கள் மேற்கொண்ட முறுமுறுப்பிற்கு தேவன் செவி கொடுத்து அவர்களுடைய வேண்டுதல்களை, முறுமுறுப்பிற்கான அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றினார். அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவங்கிய நாட்களில் தாமே அவர்கள் என்ன ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று பரலோகம் தெளிவாக அவர்களுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தது. என்ன ஏற்பாடு? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை, அகிலத்தனத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய இவர்கள், வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி பிரயாணப்படக்கூடிய இவர்கள் நன்றாக போஷிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு பரலோகம் அவர்களுக்கு பரலோக தூதர்கள் புசிக்கக்கூடிய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தது. என்ற போதிலும்
இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய அடிமை நாட்களில் அவர்கள் எதற்கு தங்களுடைய நாவுகளை அடகு வைத்திருந்தார்களோ அந்த பொறிக்கான் சட்டியை இப்போது நினைத்தது. இறைச்சி மோகம் இப்பொழுது அவர்களை வெகுவாக தாக்கியது. 6 லட்சம் புருஷர்கள் எல்லோரும் போஷிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கு 20 லட்சம் தலைகள், 20 லட்சம் பேர் இருந்தாங்க. How to feed them? God gave the people bread, manna from heaven, and the flesh from sky. இவர்களை போஷிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை வருஷிக்க செய்தார். வானத்தில் இருந்து அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு காடைகளை அவர் கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மன்னாவின் விசேஷித்த தன்மை என்ன? அவர்கள் பயணப்பட்ட நாள் முதற்கொண்டு எப்போது அந்த மன்னா கொடுக்கப்பட்டதோ அந்த மன்னா கடைசி வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய காணியாட்சிக்குள்ளாக வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு செல்லும் பொழுது தங்களுடைய காணியாட்சியின் வழியாக அவர்கள் பெறக்கூடிய அந்த விளைச்சல்களின் மூலமாக அவர்கள் தங்களை போஷித்துக் கொள்ளும் வரைக்கும் இந்த தேவனுக்கு பிரியமானவர்களே மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். I am going to feed them in a very special way. I am going to give them the food that is eaten by the angels themselves. The heavenly manna is going to be given to them. நீங்கள் போய் ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவிற்கு ஒவ்வொரு நாளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய விகிதத்தின் பிரகாரமாக காலையிலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக காலையில் அப்பத்தையும் சாயங்காலத்தில் இறைச்சியையும் காண்பீர்கள். பரலோகம் கொடுத்த உணவையும் அவர் தொடர்ந்து கொடுக்கவும் அவர்கள் இச்சித்து ஆசைப்பட்ட அந்த மாமிசத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். காலையிலே விடிய காலத்தில் மன்னாவையும் சாயங்கால பொழுதிலே தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த இறைச்சியையும் அவர்களுக்கு அவர் கொடுத்தார். ஏன்? கர்த்தராகிய நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை நீங்கள் காணும்படியாக அப்படி செய்தார். God's provision versus the human demands. தேவன் அவராக இஸ்ரவேலர்களை அவர் போஷித்தார். எதை கொண்டு போஷித்தார் என்றால் மன்னாவை கொண்டு போஷித்தார். அவர்கள் அதை கேட்கவில்லை. அவர்கள் கேட்காமலேயே பரலோகத்தின் தூதர்கள் புசிக்கக்கூடிய அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். இறைச்சியானது அவர்கள் முறுமுறுத்து அதற்காக ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை கடினமான முறையில் வைத்து பெற்ற அந்த இறைச்சி உணவை அவர்கள் பெற்றார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை நீங்கள் அறியவும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அப்பம் இதுவே. Is a provision given by the divine command.
It is a divine provision. தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகம் பாராட்டக்கூடிய ஆகாரம். அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவும், அவரே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்தவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும், அவரே வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்வதற்கான பொறுப்பை ஏற்று அந்த நாள் அளவும் உங்களை போஷிப்பதற்கு அவர் தவறாதவர் என்பதை சொல்லுவதற்காகவும் கொடுக்கப்படுகின்ற உணவு இந்த மன்னா. அதற்கான அடையாளம் இந்த மன்னா. அது பரலோகத்தின் அப்பமாக இருந்தபடியினால், it is the provision given by the heaven. பரலோகத்திலிருந்து அது கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருப்பதனால் அதற்கென்று ஒழுங்குமுறைகளை தேவன் வைத்திருந்தார். அதை பெறக்கூடிய விதத்தில் ஒரு ஒழுங்கு, அதை உபயோகிக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஒழுங்கு. தேவன் அவராக அதை அவர்களுக்கு சொல்லி இருந்தார். முதலாவது, அவரவர் புசிக்கக்கூடிய அளவிற்கு தக்கதாக நீங்கள் என்ன செய்யணும்? அதை சேர்க்க வேண்டும். அவரவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவிற்கு நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகுதியாய் எடுப்பீர்கள் என்றால் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதற்கு மேலானது கெட்டு போகும். ஒருவேளை நீங்கள் அவசரத்தில் உங்களுக்குரிய அந்த தேவைக்கானதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பரிமாறும் அந்த வேலையிலே அவை நிறைவை காணும். அவர்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து வைத்திருந்தார். அவரிடத்தில் சொல்லியிருந்தால் நீங்கள் இந்த மன்னாவை விடியற்காலம் மட்டும் வைத்திருக்க கூடாது. இந்த மன்னா எப்படி இருந்துச்சு? இந்த கொத்தமல்லி விதையை போன்று முத்து நிறத்தில். அது ருசி எப்படி இருந்துச்சு? ஒளிவு மரத்து எண்ணெயை போன்று, தேன் குழலை போன்று மிகவும் சுவையாக காணப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. எனவே அவர்கள் தங்கள் ருசிக்கு தகுந்தாற் போன்று அவர்கள் சேகரித்து அவர்களுக்கு என்ன விதத்தில் அவர்கள் அதை சமைத்து புசிக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அவைகளை புசிப்பதற்கு ஏதுவாக. It was like a raw food material. சுட்டோ அவித்தோ பொரித்தோ எந்த நிலையில் உங்களுடைய நாவு அதை ஏற்றுக்கொள்ளவோ அந்த நிலையில் நீங்கள் அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். இயற்கையிலேயே நல்ல மனமும் ருசியும் கொன்ற ஒரு உணவுப் பொருள். அவர்களுடைய நாவிற்கு ருசிக்கு தகுந்தது போன்று அதை அவர்கள் சமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. விடியற் காலத்துல, the very morning, dawn of the day, பாளையத்தை சுற்றிலும் அந்த பனி பெய்தது. பனி விலகிய மாத்திரத்திலே அங்கு அந்த மன்னாவை அவர்கள் கண்டார்கள். அது அவருடைய பார்வைக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர்கள் அவருடைய பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் இருந்த அந்த பாளையத்தை சுற்றிலும் அதற்குள்ளாக within the reach, in the camp itself, the manna was found. அவர்கள் வேற எங்கும் அந்த பாளையத்தை விட்டு வெளியில் செல்ல தேவையில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாளையத்தில் அதிகாலையில் என்னாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் is entirely different. The experience.
இந்த என்னாகும் 11ஆவது அதிகாரத்துல அவருடைய அனுபவம் வேறாக இருந்துச்சு. இங்கு இஸ்ரேல் புத்திரர்கள் தங்கள் பாளையத்திலேயே பரத்தின் மன்னாவை பெற்று அதை தங்களுடைய பயணத்தின் அப்பமாக உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்களுக்கு காடைகளையும் அவர் கொடுத்திருந்தார் சாயங்கால பொழுதில். But they become sick of it. They were bored of manna. அதை புசித்து புசித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய நாவிற்கு எந்த விதமான ருசியும் இல்லாமல் அவர்கள் அதை வெறுக்கக்கூடிய நிலைக்கு வந்ததாக முறுமுறுத்தார்கள். They were bored of manna. இனியே எத்தனை நாட்கள் நாங்கள் புசிப்பது என்று தேவனிடத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னாகும் 11ஆவது அதிகாரத்துல ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் அவர்கள் தேவனுடைய அந்த அருமையான மன்னாவின் போஷாக்கை குறித்து அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பட்டது. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. அவருக்கு கோபம் மூண்டது. அவர் கோபப்படும் அளவிற்கு அவருடைய முறுமுறுப்பு பரத்தை எட்டியது. They compared the bread of heaven with the food of slavery. பரலோகத்திலிருந்து பொழியப்பட்ட அந்த மன்னாவை அவர்கள் எதற்கு ஒப்பிட்டு பேசினார்கள் என்றால், எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லேவரி ஃப்ரீ ஃபுட் இருக்குல்ல ஐயா, அடிமைகளுக்கென்று கொடுக்கப்படுகின்ற அந்த ஆகாரத்திற்கு அவர்கள் ஒப்பிட்டு பேசினார்கள். பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆகாரத்தை அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அடிமைகளாக பெற்ற அந்த உணவோடு அவர்கள் ஒப்பிட்டு அந்த மன்னா அவற்றை காட்டிலும் மோசமான நிலையில் இருக்கின்றது என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். இந்த மன்னாவை தவிர எங்களுடைய கண்கள் இந்த பாளையத்தில் வேற எதையும் காண முடியவில்லையே. எத்துணை நாட்கள் அவர்களது இறைச்சியின் மோகம் அதிகமாக வளர்ந்து அது எகிப்தின் அடிமைத்தனத்தையே மேலாக அவர்கள் நினைக்கும் அளவிற்கு அவர்களுடைய மூளை அவர்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருந்தது. அந்த இறைச்சியின் மோகம் மன்னாவை வெறுப்பாக அவர்களுக்கு காட்டியது. எகிப்தில் அவர்களுக்கு புசிக்க எல்லாம் இருந்தது. ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எகிப்தில் அவர்கள் புசிப்பதற்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த எல்லாமும் இந்த ஒரு மன்னாவே இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. மன்னா அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது. முறையிட்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் முணுமுணுத்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். தங்களுடைய அந்த கோரிக்கைகளை தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு தூரத்திற்கு வேகமாகவும் எவ்வளவு தூரத்திற்கு கோபமாகவும் வைக்க முடியுமோ அவருடைய கோரிக்கைகளை தேவனுடைய சமூகத்தில் வைத்தார்கள். அதற்கெல்லாம் மேலாக என்ன ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று என்னாமத்தின் புத்தகம் 11ஆவது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது என்றால், அவர்கள் இது குறித்து அழுதார்கள். They were crying, weeping over what they wanted to get. எந்த இறைச்சி அவர்கள் தாங்கள் பெற வேண்டும் என்று ஆசித்தார்களோ அதை பெறுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அழுதார்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது அவர்களோடு கூட அவருடைய கால்நடைகளையும் அவர்கள் கூட்டி வந்தார்கள். மாமிசம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவைகளை புசிப்பதற்கு ஏதுவான சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அங்கு
காணப்பட்ட எண்ணிக்கை 6 லட்சம் புருஷர்கள் எல்லோருமாக சேர்ந்து 20 லட்சம் பேர். எப்படி போஷிக்கப்படுவது? இதுதான் மோசனுடைய பிரச்சனையாக இருந்துச்சு. 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் 20 லட்சம் பேரை எப்படி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது? அப்பொழுதுதான் இந்த மோசையும் ஆரோனும் வனாந்திரத்திலே தேவன் இறையாண்மையை கண்டார்கள். They saw the powerful hand of the Lord. கடலில் இருந்து காற்றினால் கொண்டு வரப்பட்ட காடைகளை அவர்கள் காணும்படியாக அவர் செய்தார். பொதுவாக இந்த காடைகள் 100 to 150 மைல் ஒரு இரவில் பயணிக்கக்கூடிய புறாவை போன்ற ஒரு உடல் அமைப்பு உடைய அந்த காடைகள் என்ன செய்யுமா, ஒரு இரவிலே 100 to 150 மைல்கள் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய அந்த பறக்கும் திறனை பெற்றதாக இருந்தது. The people on the other shore of the Black Sea can get them in a great number. அவைகள் அவ்வாறாக புறப்பட்டு அந்த கருங்கடலை கடந்து அடுத்த பகுதிக்கு வரும்பொழுது அந்த பாளையத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய கரத்தை லட்சமாக வந்து பெரும்படியாக அவைகள் என்ன செய்து பவுஞ்சாக கூட்டமாக எந்த இடத்தில் அவைகள் சென்று சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவைகள் சென்று சேர்ந்தது. 31வது வசனம் என்று சொல்றது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் போட்டது. கடலில் சீடர்கள் தங்களுடைய வலையை போட்டு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ பெரும் திரளான மீன்களை அவருடைய வலையில் வந்து விழும்படியாக செய்த அதே தேவனுடைய கரம் இந்த காடைகளை அவர்களுக்கு முழுவதாக அவருடைய பாளையத்தில் வந்து விழும்படியாக அது செய்தது. நாமத்தின் புத்தகம் 31வது வசனம் சொல்றது, காடைகள் அடித்துக் கொண்டு வரப்பட்டு பாளையத்தை சுற்றிலும் எவ்வளவு தூரத்திற்கு கடந்துதான் ஒரு மனுஷன் ஒரு நாள் பிரயாணமாக செல்லக்கூடிய அந்த தூரம் வரைக்கும், ஒரு மனுஷன் பிரயாணமாக இந்த பக்கத்துல போகக்கூடிய அந்த தூரம் வரைக்கும் எவ்வளவு தூரம் இல்ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் த மேன் வாக்ஸ். ஒரு மனிதனால் எவ்வளவு தூரத்திற்கு நடந்து தேவனுக்கு பிரியமானவர்களே ஒரு நாள் பிரயாணப்பட்டு செல்லக்கூடிய அந்த தூரம் வரைக்கும், ஒரு நாள் பிரயாணப்பட்டு செல்லக்கூடிய இந்த தூரம் வரைக்கும் அவைகள் என்ன செஞ்சா 2 முழம் அளவிற்கு கீழே விழுந்து கிடந்தது. ஜனங்கள் எழும்பி பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் முழுவதும் அந்த காடைகளை சேர்த்தார்கள். அந்த காடைகளை பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் குவித்து வைத்திருந்தார்கள். ஏன் இந்த இறைச்சியின் மோகம் அவர்களுக்கு பாவமாக முடிந்தது? அந்த இறைச்சி கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு முதலில் கொடுக்கும் பொழுது அவர்கள் சரியான நிலையில் அதை எடுத்து அதை உபயோகிக்கவர்களாக காணப்பட்டார்கள். இதை என்னாமத்தின் புத்தகம் 11வது அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து வரும்பொழுது அவர்கள் என்ன செஞ்சார்கள்? இரவு முழுவதும் பகல் முழுவதும் அடுத்த நாள் முழுவதும் அவர்கள் எல்லா காடைகளையும் தங்களுடைய பாளையத்திற்கு வெளியே குவித்து வைத்திருந்தார்கள். That was the problem. The greediness.
over their tongue and its taste. அவருடைய நாவில் அவர்கள் வைத்திருந்த அந்த சுவைக்கு, இச்சிக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவு தூரத்திற்கு அந்த காளைகளை, அந்த இறைச்சி அவர்கள் பெற்று சேர்த்து அதற்காக வைக்க முடியுமோ அதை அவர்கள் வைத்திருந்தார்கள், குவித்து வைத்திருந்தார்கள். இரவு முழுவதும், பகல் முழுவதும், அடுத்த நாள் முழுவதும் அவர்கள் அவற்றை சேகரித்து குவித்து வைத்திருந்தார்கள். எல்லாம் 11:17 என்ன சொல்லுகின்றது? தேவன் மோசேயை நோக்கி, நீ உன்னோடு ஆசரிப்பு கூடாரத்திலே நிற்கும்படியாக 70 பேர் என்ன செஞ்சு தெரிந்து கொள் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா உன்னுடைய இந்த பிரச்சனைகளின் பொழுது உன்னுடைய பாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்து என்ன செய்ய, உன்னுடைய பாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள முன்னமாக அவர்களை பயிற்றுவி என்று 70 பேர் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இந்த 70 பேரை அவர்கள் கொடுக்கும் பொழுது தேவன் என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் நான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவியை அவர்களுக்கும் தருவேன். The presence of the Holy Spirit was given to them. எங்க? அவருடைய பாளையத்தின் நடுவில், அவருடைய பாளையத்தின் நடுவில் பரிசுத்த ஆவி அங்கு என்ன செய்தார்? காணப்பட்டார். ஆனால் அந்த காளைகள் அவர் இந்த பாளையத்திற்கு வெளியே போடப்பட்டிருச்சு. இஸ்ரவேல் புத்திரனுடைய மனம், நோக்கம், ஆவல், சிந்தை, இவை அனைத்தும் பரிசுத்த ஆவி அங்கு தன்னுடைய ஆளுமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாளையத்திற்கு நடுவில் இல்லாத வண்ணம், அவருடைய நோக்கம் எல்லாம் பாளையத்திற்கு புறம்பாக குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காடைகள், அந்த இறைச்சியின் மீதாகவே இருந்துச்சு. That is how Satan diverted their minds. பரிசுத்த ஆவியின் துணையை, பரிசுத்த ஆவியினுடைய ஆளுமையை அவர்கள் கவனிப்பதற்கு பதிலாக, அதற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் பாளையத்திற்கு புறம்பே வெளியே போடப்பட்டிருக்க, குவித்து வைத்திருக்கப்பட்டிருந்த அந்த காடைகளை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலுடைய இறைச்சியின் மோகம் பரிசுத்த ஆவியானவன் ஆட்கொள்ளுதலுக்கு புறம்பே, பாளையத்திற்கு புறம்பே தங்களுக்கு பிரியமான காடைகளில் அவர்கள் வைத்திருந்தார்கள். காடைகள் எங்கு வைக்கப்பட்டிருந்துச்சோ அங்கேயே அவர்களுடைய மனது ஃபுல்லா இருந்துச்சு. They left from the indwelling working of the Holy Spirit to their lustful tongue, lustful taste of the tongue. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுமையை குறித்து அவர்கள் என்ன செய்யல, அதற்கு கீழாக தங்களை ஒப்புக் கொடுக்காமல் தங்களுடைய நாவின் சுவைக்கு, இறைச்சியின் அந்த மோகத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆவியின் ஆட்கொள்ளுதலை விட்டு அவர்கள் என்ன செய்யாங்க, புறம்பாக்கி தங்களை போட்டுக் கொண்டார்கள். 33வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் பரத்தின் அப்பமாகிய அந்த மன்னாவை மிகவும் அற்பமாக கண்டார்கள். வசனம் 6 என்ன சொல்லுகின்றது? என்ன திருப்பத்தில், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஒன்றுமே தெரியவில்லையே. We are not able to see anything that would attract our tongue, taste. எங்கு பார்த்தாலும் இந்த மன்னா தானா? எத்தனை நாட்கள் இந்த மன்னா? It was boring. It is not up to the taste of the tongue. எங்கு பார்த்தாலும் இந்த மன்னா தானா? இவருக்கு பிரியமானவர்களே, manna is a bread from heaven. பரத்தின் அப்பம்,
எதற்காக அவர் அந்த மன்னாவை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுத்திருந்தார்? யார் வரப்போகிறாரோ இஸ்ரவேல் புத்திரர்களை அந்த எகிப்து அடிமை தளத்திலிருந்து அவர்களை பிரித்து அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு கொண்டு செல்ல யார் ஒருவர் வரப்போகின்றாரோ அவரை குறித்து அவர்களுக்கு உணர்த்தும்படியாக கொடுக்கப்பட்ட அப்பம் மேனா. இட் இஸ் ஃப்ரம் ஹெவன். இந்த அப்பம் யாரை குறித்தது? யார் ஒருவர் வரப்போகின்றாரோ, அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவிக்கப் போகின்றாரோ, பாவத்தின் பிடியிலிருந்து தங்களை மீட்கப் போகின்றாரோ அவரை குறித்து அந்த மன்னா அவர்களோடு பேச வேண்டும் என்பதற்காக தேவன் அதை கொடுத்திருந்தார். யாரது? யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனம் என்ன சொல்லுது? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் பிழைப்பான். யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் அந்த 48வது வசனம் சொல்லுது, அந்த ஜீவ அப்பம் நானே. 35வது வசனம் என்ன சொல்லுது? ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். 49வது வசனம் அதே அதிகாரத்தில் இருந்தது, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் அவர்கள் மரித்தார்கள். ஏன் மரித்தார்கள்? எந்த மன்னாவிற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டுமோ, எந்த மன்னாவிற்காக, எந்த மன்னாவை அவர்களுக்கு அவருடைய உள்ளங்களில் சொல்லுவதற்காக தேவன் அனுப்ப சித்தமா இருந்தாரோ அந்த மன்னாவை குறித்த ஒரு சிந்தையும் இல்லாதவர்களாக அவர்கள் வெறுமே அந்த மன்னாவை ஒரு ஆகாரமாக புசித்துக் கொண்டிருந்தார்கள். They never looked upon the implication of pouring out of manna. ஏன் அது தங்களிடத்தில் பொழியப்படுகின்றது என்பதற்கான காரணத்தை, அதனுடைய இறையியல் தாக்கத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் அதை புசித்ததனால் ஏன் மரித்தார்கள்? அந்த எண்ணாமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, இந்த மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்று அந்த மன்னாவை அவர்கள் சிறுமைப்படுத்தி பார்த்தார்கள். It was boring unto them. It was not up to their taste of tongue. மன்னாவை அவர்கள் புசிக்க வேண்டிய விதத்தில் புசிக்கவில்லை. மன்னாவை அவர்கள் எந்த நிலையில் பெற வேண்டுமோ, எதை அவர்கள் தன்னுடைய உள்ளங்களில் தியானித்து யாரை அவர்கள் பரலோகம் தங்களுக்காக அனுப்பப்பட போகின்றதோ அவரை தியானித்தவர்களாக, அந்த மேசியாவை பற்றிய தாக்கம் உள்ளவர்களாக அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்யல? புசிக்கல. ஆகையினால் அந்த மன்னாவை அவர்கள் புசித்தும் மரித்தார்கள். மன்னாவை அவர்கள் புசிக்க வேண்டிய விதத்தில் புசிக்கல. ஆகவே அது அவர்களுக்கு ஒரு பொருளற்றதாக இருந்துச்சு. It had no meaning unto their life. யார் மன்னா? கிறிஸ்துவே மன்னா. வானத்தில் இருந்து இறங்கி வந்த கிறிஸ்துவே மன்னா. இந்த மன்னா வேறு எதை குறிக்கின்றது? ஒன்று கிறிஸ்துவை குறிக்கின்றது. இரண்டாவதாக இந்த மன்னா யாரை, எதை குறிக்கின்றது? உபாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்பீர்கள், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த அந்த மன்னாவினால் உங்களை அவர் போஷித்தார். இரண்டாவது, அந்த மன்னா எதை குறிக்கின்றது? அவருடைய வார்த்தை ஆகிய மன்னா.
கிறிஸ்துவாகிய மன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையாகிய மன்னா. கிறிஸ்துவாகிய இந்த மன்னாவிலும் ஜீவன் இருந்துச்சு. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தையாகிய அந்த மன்னாவிலும் ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் நித்தியத்திற்குள்ளாக வழிநடத்திற்று. By rejecting manna, they rejected the major source of their strength. இந்த மன்னாவை அவர்கள் புறக்கணித்ததின் நிமித்தமாக அவர்கள் காணப்பட வேண்டிய அந்த பரலோகத்தின் பலன் காணப்படாமல் போயிற்று. யோவானின் புத்தகம் 6 அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து, வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த அப்பம் எங்கிருந்து வர வேண்டும்? வானத்தில் இருந்து வர வேண்டும். அது ஜீவனை கொடுப்பதற்கு ஏதுவான நிலையில் வர வேண்டும். அந்த ஜீவ அப்பம் கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான். That's the strength each one of us should get. அந்த பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் தேவனுடைய வார்த்தைகளாகிய அந்த அப்பத்தை நீங்களும் நானும் புசிப்பவர்களாக இருக்க வேண்டும். Christ the manna, the word of Christ is also the manna. உலகத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய அப்பம். வார்த்தையாகிய அப்பம். The word of God is the bread of life. Word of God என்றால் என்ன? யோவானின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? Thy word is truth. உம்முடைய வார்த்தை சத்தியம். சங்கீதங்கள் புத்தகம் 119வது அதிகாரம் வசனம் 142 என்ன சொல்லுது? வாட் இஸ் ட்ரூத் என்பதை அது சொல்லுகிறது. எது சத்தியம்? உமது வேதமே சத்தியம். வாட் இஸ் ட்ரூத்? உம்முடைய வேதம் தான் சத்தியம். அடுத்த கேள்வி வந்துருச்சு. அப்படி என்றால் வேதம் என்றால் என்ன? சங்கீதம் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல ரொம்ப அருமையா சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Psalms chapter 1 verse 2 is delight in the law of the Lord, and in his law he meditates day and night. கர்த்தருடைய வேதம் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டிய கர்த்தருடைய வேதம் எது? இஸ் லா. அவருடைய கற்பனைகள். வேதம் என்றால் அவரது கற்பனைகள். அந்த கற்பனைகளிலே இரவும் பகலும் தியானமாய் இருக்க மனுஷ பாக்கியவான். கிறிஸ்துவாகிய மன்னா, அவரது வார்த்தையாகிய மன்னா, அவரது வார்த்தையாகிய அந்த கட்டளையாகிய மன்னா. கிறிஸ்துவாகிய மன்னா, அவருடைய வார்த்தையாகிய மன்னா, அவருடைய வார்த்தையாகிய கட்டளையாகிய மன்னா. இந்த மூன்றும் ஒருவனை ஜீவனுக்கு நேராக அழைத்து செல்லக்கூடிய ஒன்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மன்னாவும் ஜீவனுக்கு எதுவாக அழைத்து செல்லுகின்றது. அவருடைய வார்த்தையாகிய அந்த மன்னா, the word of the Lord, ஒருவனை என்ன செய்கிறது? ஜீவனுக்கு ஏதுவாக அழைத்து செல்லுகின்றது.
அந்த வேர்டு யாரு, எது? அவருடைய கற்பனைகள். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றார், த லா ஆஃப் தி லார்ட். அதுவும் ஒரு மனிதனை ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்துகிறது. அப்பேற்பட்ட அந்த மன்னாவை பரலோகம் உச்சத்தில் வைத்து பார்க்கக்கூடிய அந்த மன்னாவை, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து பிறப்புகிறதான வார்த்தையை, அந்த வார்த்தையாகிய கற்பனைகளை அந்த பரலோகம் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் அந்த மன்னாவை துச்சமாக பார்த்தார்கள். அதுதான் அவர்கள் செய்த பாவம். ஏன்? இறைச்சியின் மோகம். ஒருவேளை அவர்களுக்கு அந்த நேரத்தில் இறைச்சியின் மோகமா இருக்கலாம். இன்றைய நாட்களில் எந்த மோகம் யாரிடத்தில் தேவனுடைய கற்பனைகளுக்கு மேலாகவோ, யாரிடத்தில் கிறிஸ்துவுக்கு மேலாகவோ, யாரிடத்தில் அவருடைய புனிதமான வார்த்தைகளுக்கு மேலாகவோ காணப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் மன்னாவுக்கு நேராக, மன்னாவிற்கு மேலாக அவர்களுக்கு அந்த இறைச்சியின் மோகம் இருந்துச்சு. அதனால்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னாகமத்தின் புத்தகம் 11:32 அவர்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும், இரவு முழுவதும், மறுநாள் முழுவதும் அந்த காடைகளை அவர்கள் சேகரித்தார்கள். greediness unto grave. இரவு முழுவதும், பகல் முழுவதும். இந்த சங்கீதக்காரன் சொன்னார், வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளில் பிரியமாய் இருக்கிறவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாய் இருக்கிறவன், அவருடைய கற்பனைகளின் மேலில் பிரியமாய் இருக்கிறான். இந்த மூன்று காரியங்களை தான் ஒரு மனுஷன் இரவும் பகலும் பிரியமா இருக்கிறான். ஆனால் இவர்கள் இந்த காடைகளை அவருடைய பாளையத்திற்கு வெளியில் விழுந்து கிடக்கக்கூடிய, அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காளைகளை இரவு முழுவதும், பகல் முழுவதும், மறுநாள் முழுவதும் அவர்கள் சேகரித்து வைத்து தங்களுடைய இருதயங்கள் அனைத்தையும் அதில் போட்டு வைத்திருந்தார்கள். இரவு மகள் நீ எதுல தியானமா இருக்கணுமோ அதுல இல்லாம எந்த இச்சைக்கெடுத்த காரியங்களில் தங்களுடைய தியானத்தை அவர்கள் வைத்திருந்தார்களோ அவர்கள் அங்கு அதை வைத்திருந்தார்கள். வெளியே, பாளையத்துக்கு வெளியே விழுந்து கிடக்கக்கூடிய காடைகளை சேர்ப்பதில் அவர்கள் இரவும் பகலும் கவனமாயிருந்தார்கள். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்திருந்தார்கள். எவைகளை அவர்கள் தங்களை சுற்றிலும் அரணாக வைத்திருக்க வேண்டுமோ, தங்களை சுற்றிலும் அவர்கள் எதை அரணாக வைத்திருக்க வேண்டுமோ அதை பரலோகம் அவர்கள் கொடுத்துச்சு. மன்னாவாகிய கிறிஸ்து, மன்னாவாகிய அவருடைய வார்த்தைகள், மன்னாவாகிய அவருடைய கற்பனைகள், இந்த மூன்றுக்கும் நடுவிலே அவைகள் தான் அவர்களுக்கு சுற்றிலும் என்ன செய்யணும், ஒரு அரணாக இருக்க வேண்டும். அந்த மன்னா கிறிஸ்து, அவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள் ஒரு மனுஷனுக்கு அரணாக இருக்க வேண்டும் என்று அந்த மன்னாவை கொடுக்கும் பொழுது இவர்கள் செஞ்சாங்க, அவர்களை சுற்றிலும் காடைகளை பாளையத்திற்கு புறம்பாக அவர்கள் குவித்து வைத்திருந்தார்கள். இதுதான் கர்த்தருடைய கோபத்தை அதிகப்படுத்தியது. அவர்கள் மாமிசம் புசிக்கவே கூடாது என்பதற்காக அவர்களை கொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த மாமிசத்தை கொடுத்தவர் அவர்தான். யாத்ராகம புத்தகத்தில் 16 அதுவல்ல அவருடைய நோக்கம். எது எங்க வைக்கப்பட வேண்டுமோ அது அங்கு வைக்கப்படாதிருந்தமையினால் மன்னாவாகிய கிறிஸ்து தங்களை சுற்றிலும் அரணாக இருக்க வேண்டும். மன்னாவாகிய கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாகிய அந்த மன்னா அவர்களை சுற்றிலும் அரணாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகள்
அவர்களை சுற்றிலும் அரணாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அவர்களை சுற்றிலும் காடைகளை பாளையத்திற்கு புறம்பே குவித்து வைத்திருந்தார்கள். வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அந்த வாதையால் அவர்களை அவர் வாதித்தார். அந்த வாதை அவர்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. அந்த வாதை மரணத்தை அவர்களுக்கு எவ்வளவு சடுதியாய் கொண்டு வந்தது தெரியுமா? எவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வந்தது தெரியுமா? 33வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பற்களின் நடுவிலே இருக்கக்கூடிய இறைச்சியை அவர்கள் மென்று தின்பதற்கு முன்பாகவே, while the meat was still between their teeth, before it was chewed, அது உண்ணக்கூடிய அந்த ஆகாரம் இறைப்பைக்கு அல்லது அந்த செரிமான சூழ்நிலைக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாகவே அது எங்கே போடப்பட்டதோ அங்கு அந்த பற்களில் இருந்து கடந்து செல்வதற்கு முன்பாகவே இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அடித்தார். Before they could enjoy the selfishly demanded food, while it was still between the teeth, plague struck them. அது உள்ளே செல்வதற்கு முன்பாக, பற்கள் இடையிலே அது கடந்து செல்வதற்கு முன்பாக, their greediness led them to graves. அந்த இறைச்சியின் மோகம் எது இருக்க வேண்டிய இடத்தில் எது இருக்க வேண்டுமோ அது அங்கு இல்லாமல் போனதினால் தேவன் அவர்களை அடித்தார். அவர்கள் இந்த புதைக்கப்பட்ட இடத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? which means graves of greediness. அலைச்சல், மோகம், அது அடையக்கூடிய அந்த கல்லறை. அவர்கள் பரம் பாராட்டிய தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை மாத்திரம் அவர்கள் அற்பமாக எண்ணி புறம் தள்ள, அந்த மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அதை கொடுத்த விதத்தில் தேவன் வைத்திருந்த ஒரு சத்தியத்தையும் அவர்கள் என்ன செஞ்சார்கள்? தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனார்கள். அவர்கள் மன்னாவை மாத்திரம் அற்பமாக என்ற மன்னாவை மாத்திரம் புறம் தள்ளவில்லை, அந்த மன்னாவை தேவன் அவர்களுக்கு கொடுத்த விதம். காலையில இங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னாக்கா பனி பெய்ஞ்சிருக்கும். அந்த பனி விலகி சென்ற மாத்திரத்துல அந்த கோதுமை விதைகளை போன்று இருக்கக்கூடிய அந்த மன்னாவை நீங்கள் என்ன செய்வீங்க? காண்பீர்கள். The food for which you have not worked, you have not toiled, the food which was consumed by the angels themselves. பரலோகத்தின் தூதர்கள் புசிக்க வேண்டிய அந்த மன்னாவை உங்களுக்கு முன்பதாக கொட்டினார். He brought them before you. அத கொடுத்த விதம் அப்படித்தான் கொடுத்தார். Simply take and eat. Take and eat. கொஞ்சம் எடுத்தினா அது நிறைவாகும், நிறைய எடுத்தினா கெட்டு போகும். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீ என்ன செய்ய எடு. அப்படி இல்லாட்டி எவ்வளவு உனக்கு வேணுமோ அவதான் உனக்கு வந்து சேரும். தட் இஸ் த பிரின்சிபல். இன்னொன்னு சொல்லியிருந்தார், எதற்காக இந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து எதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசித்தார் என்றால் ஒரு முழுமையான ஒரு சத்தியத்தை அவர்கள் பெற்றுச் செல்ல வேண்டும். அந்த முழுமையான சத்தியம் கால கிறிஸ்தவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த ஒரு முறைமையை கையாடினார். தினம் வந்து காலையில கொட்டும், அது நீ 6 நாள் பொறுக்கிக்கோ.
6 நாளும் நீ என்ன செய், உனக்கு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த போன்று என்ன செய்ய, அந்த மன்னாவை நீ சேகரித்துக் கொள். 6 நாள் நீ செய்ய. 6வது நாள் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்யலாம். What you should do, you should take double the measure. 6வது நாளில் நீ 2 மடங்கு நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். Why? 6வது நாளுக்கு பிறகாக வரக்கூடிய ஓய்வு நாள். அது சொல்றாரு, 6வது நாளுக்கு பிறகாக வரக்கூடிய பரிசுத்தமான ஓய்வு நாள். அந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல நீ என்ன செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. You should keep away from all your work. அது பரிசுத்தமானது. ஆகவே நீ என்ன செய்ய, அந்த மன்னாவை எடுத்துக்கொள், 2 மடங்காக எடுத்துக்கொள். ஏனென்றால் நீ பொறுக்குவதற்காக, அதை சேகரிப்பதற்காக 7ஆம் நாளிலே உன்னை என்ன செய்யக்கூடாது, உன்னை உபயோகப்படுத்தக்கூடாது. You should not work. நீ 7ஆம் நாள்ல அப்படி போய் பார்த்தாலும் அங்க என்ன செய்யாது, அந்த மண்ணை விழுந்து கிடக்காது. ஏனென்றால் பரலோகமோ என்ன செய்யாது, ஓய்வு நாள்ல வேலை செய்யாது. Neither you will find the manna there, nor the heaven will work on that day. நீயும் வேலை செய்யக்கூடாதுன்னு அப்படி என்ன எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து வேதம் சொல்லுகின்றதோ, நீ 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திரு என்றால், நமக்கு மாத்திரம் அந்த ஓய்ந்திரு என்ற கட்டளை அல்ல. அந்த ஓய்ந்திரு என்ற அந்த ஒரு பெரிய ஓய்ந்திருக்கக்கூடிய சிந்தை பரலோகத்துல உண்டு. பரலோகமும் ஓய்ந்திருக்கின்றது. மன்னாவுல என்னத்தை தேவன் நமக்கு படிப்பினையாக கொடுக்கின்றார் என்றால், you don't work. நீ எப்படியாக வேலை செய்யக்கூடாது என்று பரலோகம் உனக்கு சொல்லுகின்றதோ அப்பண்டமாகவே பரலோகமும் வேலை செய்யாது. Because the 7th day is the holy day, sanctified day. அதில் நீ ஆனாலும் சரி, உன்னை சார்ந்தவர்கள் ஆனாலும் சரி, யாதொரு வேலையும் செய்யாதீங்க. Because the heaven is not going to work on that day. அப்படியே அவர்கள் அந்த 7ஆம் நாளில் வந்து வெளியே பார்த்தாங்க, ஒன்னும் இல்லைங்க. Because heaven has not worked. Heaven has followed the sanctity of the Sabbath. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் நாளும் அதற்கடுத்த 7ஆம் நாள் கர்த்தருக்கு உரிய பரிசுத்த ஓய்வு நாள். அந்த நாளில் மன்னா விடாது. Because heaven is not going to work on that day. In the same way, you should also don't work, don't go to pick them. உங்களுக்கும் ஓய்வு நாள், பரத்திற்கும் ஓய்வு நாள். ஏன் ஓய்வு நாள் மிகவும் முக்கியம் என்று வேதம் சொல்லுகின்றது? அது பரத்தில் ஆச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான நாள். இங்கு மனிதர்கள் அந்த நாளை மாற்றி வைத்து, அந்த நாளுக்கு பதிலாக வேறொரு நாளை வைத்து அவர்கள் என்ன செய்யலாம், எல்லா காரியங்களையும் செய்துக்கலாம். ஆனால் பரம் அப்படி அல்ல. பரமும் நாம் வாழக்கூடிய இந்த பூமியும் ஒன்றான நிலையில் செயல்பட வேண்டும். அதுக்குத்தான் இந்த மன்னா. Those who are in earth, இந்த பூவுலகில் வாழக்கூடிய நீங்கள் வேலை செய்யாம இருக்கணும்னு வேதம் சொல்லுகின்றது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ ஆசிரியன்னு. பரலோகமும் அதை செய்கின்றது. பரலோகமும் அதை செய்கின்றது. இந்த மன்னா கிறிஸ்து ஆகிய மன்னாவையும், அவரது வார்த்தையாகிய மன்னாவையும், அவரது வேதம் அல்லது கட்டளையாகிய மன்னாவையும் மாத்திரமல்ல, அதை கொடுக்கக்கூடிய பரம் பாராட்டக்கூடிய அந்த ஓய்வு நாள் சத்தியத்தை பற்றியும் இங்கு என்ன செய்கின்றது, பேசுகின்றது. கிறிஸ்து கட்டளைகள்
ஓய்வு நாள். இந்த 3 சத்தியத்தையும் அந்த மன்னாவில் வைத்து தேவன் இங்கு என்ன செய்கின்றார்? அவர்களோடு பேசுகின்றார். அவர்கள் மன்னாவை அற்பமாக எண்ணும் பொழுது கிறிஸ்துவை, அவரது கற்பனைகளை, அவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வு நாளை, ஆசரிப்பை அற்பமாக கண்டார்கள். மன்னாவை நீங்க அற்பமாக அவர்கள் கண்டார்கள் என்றால் இந்த 3 அற்பமாக கண்டார்கள் என்று அர்த்தம். அதற்கு சப்ஸ்டிடியூட்டாக அவர்கள் தெரிந்து கொண்டது இறைச்சியின் மீதான மோகம். அந்த இறைச்சியின் மீதான மோகம் அவர்களை அழித்து போட்டது. இந்த 3க்கு கிறிஸ்து கட்டளையில் ஓய்வு நாள் மாற்றாக எதை சாத்தான் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்தாலும் அது மரணத்துக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்தி செல்லும். இந்த 3ல் ஒன்றை, எந்த ஒன்றை விட்டாலும் கிறிஸ்து, அவரது கட்டளைகள், அவர் பரிசுத்தமாக ஆசீர்வதித்துக் கொடுத்த அந்த ஓய்வு நாள், இந்த 3ல் அதற்கு பதிலாகவோ, அதற்கு இணையாகவோ, அதற்கு மாற்றாகவோ எதை யார் கொண்டா வந்து வைத்தாலும், அது எப்பேற்பட்ட நிலையில் உங்களையும் என்னையும் அந்த மாமிசம் இஸ்ரவேல் புத்திரர்களை ஈர்த்தது போன்று அது இந்நாட்களில் நம்மை ஈர்த்தாலும் நமக்கு பாதுகாப்போ அல்லது ரட்சிப்போ இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் மன்னாவை கொடுக்கும் பொழுது நானே உங்கள் தேவன் என்பதற்கும், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் கிறிஸ்து உங்களை மீட்டு வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு அழைத்து செல்பவர் என்பதையும், தேவனுடைய பிள்ளைகள் அவரால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த மன்னாவாகிய கிறிஸ்து, அவர் வார்த்தையாக்கிய கட்டளைகள், அவர் பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நாளில் ஆசரிப்பு, இவைகள் இல்லை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் என்பதற்கு அடையாளம் இல்லை. We have no identity to say that we are children of God. Manna was a major source of strength to their physical and spiritual development. இந்த மன்னா அவர்களுக்கு ஒரு பலத்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த மன்னாவில் கிறிஸ்து இருந்தாரு, அந்த மன்னாவில் கட்டளைகள் இருந்துச்சு, அந்த மன்னாவில் ஓய்வு நாளினுடைய ஆச்சரிப்பு இருந்துச்சு. இஸ்ரவேலுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளமும், அவர்களுக்கு சரீர ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அந்த ஆதாரமும் அங்கு மன்னாவில் இருந்துச்சு. The divine provision was challenged by the human demand. இன்றைக்கு இந்த தேவன் பாராட்டக்கூடிய அந்த தெய்வீகமான காரியங்கள் அனைத்தும் சாத்தானால் எதிர்த்து நிற்கப்படுகின்றது. Divine provisions are challenged by the human demands. அந்த பரம் காட்டக்கூடிய உணர்வுக்காக முன்னேற்பாடுகள், மனிதன் தன் அனித்திய தேவைகளை சந்திப்பதற்கு அதற்கு முன்னதாக அவன் அதை வைக்கின்றான். பரத்தின் மேலான ஏற்பாடுகளை தன் சொந்த இச்சைகளுக்காக, தன்னுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தான் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும், அதற்காக அவன் என்ன செய்யறான்? தேவன் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய பரலோகத்தின் வழிநெறிகளை எப்படியாக இந்த மன்னாவை அவர்கள் புறக்கணித்தார்களோ அப்படியாக கிறிஸ்துவையும் அவரது கட்டளைகளையும் அவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதான இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பையும் புறம் தள்ளி விடுகிறார்கள்.
அநேக நேரங்களில் அவைகள் மனிதனை தடம் பொருளை செஞ்சிடும். கிறிஸ்துவ அனுபவத்தில் அவைகள் நம்ம என்ன செய்யும்? மருள விட செய்துவிடும். இதுதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் அனுபவத்துல அங்கு நடந்தது. அதுதான் இந்நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மூன்றை இந்த மன்னா இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு படிப்பினையாக அடையாளமாக தேவன் கொடுத்திருந்தாரோ அதையே இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்து, அவரது கற்பனைகள், பரலோகத்தில் இன்றைய அளவிலும் ஆச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வு நாளின் ஆச்சரிப்பு, இந்த மூன்றும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் கொடுக்கக்கூடிய அடையாளம். அந்த அடையாளம் உள்ளவர்களாக சீக்கிரமாக சம்பவிக்கப் போகின்றது இந்த வருகை நாளிலே. இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட தேவன் தயவு செய்வாராக. ஆமேன். எங்களை என்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் என்னாலும் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் தேவரீர் நீர் பேசிய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய கிறிஸ்துவாகிய அந்த மன்னாவையும் அவரது வார்த்தைகளாகிய கட்டளைகளையும் அவர் நேசித்து பாராட்டி இருக்கக்கூடிய ஓய்வு நாளின் ஆசரிப்பையும் நாங்கள் உறுதியாக எங்களுடைய வாழ்க்கையில் தரித்தவர்களாக உங்களுடைய வருகை நாளிலே தேவரில் நாங்கள் காணப்பட நீர்களுக்கு இரக்கம் செய்தார் சுவாமி. ஆம், சீக்கிரமாக நீர் வர இருக்கின்றேன். உங்களுடைய வருகை சீக்கிரமாக சம்பவிக்க போயதினால் இந்த மூன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அடையாளங்களாக திகழ எங்கள் அன்பின் தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் பிரத்யேகமாக உபயோகித்தள்ளும்படியாக உங்களுடைய பாத்தில் கொடுக்கணும். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரில் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இருந்தார்கள், அவருடைய குடும்பங்களோடு இருந்தார்கள். இந்த நாளில் இந்த சத்தியம் அவருடைய உள்ளங்களை தொடும்படியாகும். தங்களை தாங்கள் தேவரீர் அவர்கள் பரலோகத்திற்கு நேராக சாய்த்து உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தோடு நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நேர்களுக்கு தந்தரல கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்த மிக்க பரம்பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.